புதுச்சேரியில் இருக்கும் கூட்டணியை காங்கிரசார் மதிக்க வேண்டும். அவசரப்பட்டு அறிக்கை விட்டால் டெல்லியில் நடந்தது போல் நடந்துவிடும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில திமுக மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக சார்பில் நடைபெற்ற தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக RS பாரதி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2026 தேர்தல் நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரியில் என்ன நிலைமை என்று நான் மிகுந்த பணிவோடு எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் விரும்புவது நிச்சயமாக நடக்கும். உங்கள் எண்ணம் ஈடேறும். காரணம், இங்கே கட்சி வலுவாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 30 தொகுதியிலும் இன்றைக்கு மிக சிறப்பாக யாரத்தான் அந்த 2 மாநில அந்த 2 சட்டமன்ற தொகுதியை தவிர ஏனத்தில் இருக்குது, அது எனக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த 28 தொகுதிகளும் இந்த 28ம் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நம்மிடத்தில் செல்வாக்கு இருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் நம்முடைய தலைவர் எந்த அளவுக்கு கூட்டணியை மதிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் எல்லோரும் நடந்து கொள்வது நல்லது. அவசரப்பட்டு யாரும் அறிக்கைகள் விட்டால் பதில் அறிக்கை விடுவோமையானால் டெல்லியிலே என்ன ஆச்சோ அது ஆயிடுவோம். இதற்கு மேல் நான் யாருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் டெல்லியிலே ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி ஏற்பட்டிருந்தா அங்கே ஆட்சி மாற்றமே வந்திருக்காது. 22 தொகுதியில் ஆம் ஆத்மி ஜெயிச்சது, 12 தொகுதியிலே காங்கிரஸால் தோத்தது. இந்த 2 பேரை சேர்த்திருந்தால் அங்கே பிஜேபி டெல்லியில் வந்திருக்காது. இதை பேசுகிறவர்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புணர்ச்சியோடு பேச வேண்டும். காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் நாங்கள் யாருக்கும் பயந்தோ நடுங்கியோ போன கட்சி கிடையாது. ஆனால் என் கட்சிக்காரனுடைய சுயமரியாதையை எவனாவது சோதித்தால் அதை விட்டுக் கொடுக்கவும் திமுக தயாராக இருக்காது. அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த மாநிலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.